சோழவந்தான் அருகே டிரான்ஸ்பார்மர் வெடித்து விபத்து, வாழ்வாதாரமான பசுமாடு பலி, மூதாட்டி கதறல். சோழவந்தான் அருகே மின்சார டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறியதில் வயதான மூதாட்டியின் வாழ்வாதாரமாக விளங்கிய பசுமாடு மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் சனீஸ்வர பகவான் கோவில் எதிரே மதுரை திருமங்கலம் நிலக்கோட்டை செல்லும் முக்கிய சாலையில் அமைந்துள்ளது. இன்று இந்த பகுதியில் உள்ள மின்சார டிரான்ஸ்பார்மர் எதிர்பாராத விதமாக பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதில் மின்சார கம்பிகள் அறுந்த நிலையில் அந்த வழியாக சென்ற வாகனங்கள் மீதும் நடைபாதையிலும் விழுந்தன. அதிர்ஷ்டவசமாக அந்த சமயத்தில் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருந்ததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இருப்பினும் சாலையோரம் தண்ணீர் குடித்து கொண்டிருந்த பசுமாடு மீது மின்கம்பி விழுந்ததில் அந்த பசு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. இந்த பசுமாடு 65 வயதான காளியம்மாள் என்பவருக்கு சொந்தமானது. அவருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்தும் அவர்கள் திருமணமாகி சென்றுவிட்ட நிலையில் கடந்த 15 ஆண்டுகளாக இந்த பசுக்களையே தன் பிள்ளைகளாக கருதி பராமரித்து வந்துள்ளார். உயிரிழந்த பசு நாளொன்றுக்கு 15 லிட்டர் பால் கொடுத்து காளியம்மாளின் வாழ்வாதாரத்திற்கு உதவியாக இருந்துள்ளது. இந்த பசு ஒரு வாரத்திற்கு முன்புதான் ஒரு கன்றை ஈன்றுள்ளது. தற்போது தாயை பிரிந்து அந்த கன்று தவிக்கும் நிலையும் தன் வாழ்வாதாரத்தை இழந்து காளியம்மாள் கதறி அழுததும் காண்போரை நெஞ்சை உருக செய்தது. சோழவந்தான் பகுதியில் மின் கம்பிகள் மற்றும் டிரான்ஸ்பார்மர்கள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என புகார் எழுந்துள்ளது. ஊழியர்களின் அலட்சியமே இது போன்ற விபத்துகளுக்கு காரணம் என்றும் அதிகாரிகள் இதனை தீவிரமாக கண்காணித்து முறையான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. தனது வாழ்வாதாரத்தை முழுமையாக இழந்து தவிக்கும் மூதாட்டி காளியம்மாளுக்கு அரசு உரிய நஷ்டஈடு வழங்கி உதவ வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.